நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் நமோ நாராயணாய். இந்த வார ராசி பலன்களை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்களை நமஸ்கரிக்கிறேன். இந்த வாரத்தில் நாம் ராசி பலன்களை துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயங்களை பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். களத்திர தோஷம் என்றால் என்ன, களத்திர தோஷத்துக்கும் புத்திர தோஷத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்கணும். அதுவும் குரு பகவான் தனிச்சிருக்கப்படாது. இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும், அது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த 5ஆம் இடத்துல அந்தணன் தனித்து இருக்கக்கூடாது, அபகீர்த்தி யோகம்னு சொல்லுவேன். அப்போ அவளுக்கு இந்த குழந்தை பாக்கியம்லாம் கொஞ்சம் தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதையும் நாம் பக்தி பிரார்த்தனையினால் நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள்னால நாம் சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய நடத்தைகள்னால நம்ம சரி பண்ணிக்கலாம். இறைவனே கதின்னு இருக்கிறச்ச இறைவனே குழந்தையாக மாறி வருவார். 12/8/2012 ஞாயிறு இன்று முதல் 18/8/2012 சனிக்கிழமை முடிய உள்ள ராசியின் பலாபலன்களை பார்ப்போம். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தாக்கா ரோகிணி நட்சத்திரத்தில் வாரம் துவங்கிறது. சரி, ஏற்கனவே குரு பகவானுடைய பலமும் குன்றி இருக்கிறதுனால சற்று பின்னடைவு 3 நாளைக்கு. 4 நாள் நல்லா நிதானமாக போகும். 3 நாள் செய்ய முடியாத வேலைகளை அந்த 4 நாளில் நாம் செய்து முடிச்சுடலாம். சகட கீர்த்தி யோகம்னு நல்ல யோகத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சித்திக்கிறது. சகட கீர்த்தி யோகம்னா என்ன அப்படின்னா, நடந்து போய் செய்ய முடியாத காரியத்தை ஊர்ந்து போய் செஞ்சிடலாமா. அதுப்போ என்ன வேணும், மனுஷாளுக்கு மனசுக்கு அமைதி வேணும். அந்த அமைதியினால் நாம் காரியத்தை செய்து முடிக்கலாம். நல்லா நிதானமாக காரியத்தை செய்து முடிக்கலாம். அப்படி ஒரு ஒரு அதாவது மனநிலையில் தெளிவாக நாம் காரியத்தை செய்து முடிக்கலாம். பெண்களுக்கு அவசியமாக மனசில் தெளிவு வேணும். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாகவே இருப்பா. எப்போவுமே பொன்னாட்டிகள் மனசில் எப்போயுமே பதட்டம், கோபம், பயம் இதெல்லாம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். பயமே வரக்கூடாது. பயம் வந்ததுனாலே நமக்கு மேஷத்தில் பார்த்தா அது சுவாமி செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவாளுக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கிறச்ச மனசில் அதாவது தைரிய சாணம் ரொம்ப நன்னா இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் கடகத்தில் போய் நீச்சமாகிறச்ச அந்த தைரிய சாணம் பெண்களுக்கு சற்று குறைவாக இருக்கும். அந்த தைரியத்தினால நாம் எல்லா காரியத்தையும் இந்த வாரம் சித்தி பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு குதூகலமான வாரம் இது. சுப செய்திகள் தன்னால் தேடி வரும், வீடு தேடி வரும். வரன்கள்லாம் நல்ல விதமாக அமைஞ்சிடும். அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். பொருள்கள்லாம் சேரக்கூடிய வாரம் இது. ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட எதையுமே தைரியத்தினால நாம் ஜெயிச்சிடலாம். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 70% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 9. ஓம் நமோ நாராயணாய். இந்த வார துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. அந்த ஆரம்பத்திலேருந்து எடுத்துட்டேன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உங்களுக்கு வியாழக்கிழமை முடிய எந்த ஒரு காரியமும் தங்கு தடையே இருக்காது. கடன்னு எல்லா காரியமும் சித்தி ஆகிடும். காரணம் என்னென்னா, பூமி யோகத்தில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது. தசமி திதியில் வாரம் ஆரம்பிச்சிருக்கிறது. சூரியனுடைய பலமும் சுக்கிரனுடைய பலமும் ராசிநாதனான உங்களுடைய சுக்கிரனுடைய பலமும் சனியுடைய பலமும் உங்களுக்கு நல்ல ஸ்திரமாக இருக்கிறதுனால பூமி யோகம் தன்னால் வீடு வாகனங்கள்லாம் வாங்கிடலாம். நம்ம வாரத்தில் கடைசி 2 நாள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். யார்கிட்டையும் கொஞ்சம் எதிர்த்து பேசப்படாது. எதிர்த்து பேசாமல் இருந்து மௌனமாக இருந்தாலே நம்ம காரியத்தை சித்தி பண்ணிடலாம். பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு உகந்த வாரம் இது. பெரியவாழ்கிட்டலாம் கொஞ்சம் அரவணைப்பாக நடந்துக்கணும். அதே நேரத்தில் பெண்கள்லாம் தன்னுடைய மாமியாரை அம்மா போல் பார்த்துக்கணும். பெரியவாளுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். பெரியவா 2 கடுஞ்சொற்கள் சொன்னால் கூட, அவள் 2 திட்டினா கூட சரி, நம்ம அம்மா திட்டுறா அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுண்டு அப்படியே நிதானமாக போகிறச்ச அவளே ஒரு நாள் நல்ல விதமாக பழக ஆரம்பிச்சிருவா. யாரையுமே எதிரியாக நினைக்கக்கூடாது. காரணம் என்னென்னா, இந்த 2 நாளைக்கு சூரியனுடைய பலமும் சந்திரனுடைய பலமும் சற்று பின்னடைவாக இருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து பழக வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 90% நிறைவை தரக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் ரொம்ப அற்புதமான துவக்கம். காரயோகத்தில் துவங்கி இருக்கிறது. காரயோகம்னா என்ன அப்படின்னா, குரு பலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குரு 12ல் மறைஞ்சு நின்னா கூட அவன் நிறைவான பலனை தருகிறார். குரு பகவான்
கவலையப்படாதீங்க. பிள்ளைகள்லாம் சொன்ன பேச்சை கேட்பா. காரணம் என்னென்னா, செவ்வாயுடைய ஆதிக்கம் குழந்தைகளுக்கு நன்னா இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு பெரியோர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நிதானமான நிலை. இப்போது 60 வயசுக்கு மேலே இருக்கான்னா அவளுக்கெல்லாம் ஒரு மனசில் வந்து ஒரு சில பேருக்கு அப்படி தாழ்வான எண்ணங்கள், சில பேருக்கு தான் மனசில் நமக்கு வயசாகிண்டே போகிறத, நம்மளை பிள்ளைய கவனிப்பாளா, நம்ம பொண்ணு கவனிப்பாளா, இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அப்படியே பதட்டமாக இருக்கும். அதெல்லாம் இந்த வாரம் மறைஞ்சு போயிடும். கவலைப்பட வேண்டாம். நல்ல மேலோட்டமான எண்ணங்கள், மேலோங்கிய எண்ணங்கள் அவளுக்கு நல்ல தெளிவான சிந்தனையை கொடுக்கும். சிந்தனை எப்போவுமே தெளிவாக இருக்கணும், மனசு எப்போவுமே நிதானமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைக்க முடியும். கவலைப்படாதீங்க, நிதானமான வாரம்தான். ஆனால் அதே நேரத்தில் காரிய சித்தியை உண்டு பண்ணக்கூடிய வாரம் இது. பொன் பொருள் ஆபரணங்கள்லாம் வீடு தேடி வரும். வரன்கள் தன்னால் தேடி வருவா. ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையெல்லாம் நன்னா இருக்கும். வண்டி வாகனங்களுக்கு ஏற்ற வாரம் இது. உடல் உபாதைகள்லாம் தீரக்கூடிய வாரம் இது. வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமை மட்டும் சற்று பின்னடைவு இருக்கிறதுனால சனிக்கிழமை உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்க. இறைவன் ஒருவனே ஆகையினால உங்களுக்கு இஷ்ட தெய்வமான பகவானை வழிபடுங்கோ. நல்ல நைட்டு விளக்கு ஏற்றி அந்த விளக்கு முன்னாடி உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கோ. இல்லாதவாளுக்கு உணவு தாங்கோ. அந்த உணவு வந்து அன்னதானம் கொடுக்குறச்ச நம்மளுடைய பஞ்ச பாவங்களும் நம்மளை விட்டு விலகி போயிடும். சன்னதியில் போயிட்டு நம்ம அன்னதானம் போடுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு அவளை நல்லா பண்ண சொல்லுங்கோ. அது 4 பேருக்கு போய் சேர்றச்ச அந்த மகா புண்ணியம் மகா பாவத்தை போக்கிடும். கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 90% உங்களுக்கு நிறைவை தரக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய். இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், பூரண மங்கினி யோகத்தில் வாரம் துவங்கிறது. தசமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஆரம்பம். ரோஹிணியுடைய சாராம்சம் பார்க்குறச்ச ரொம்ப பலன்கள்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. எதிர்பாராத நன்மைகள். ஏற்கனவே பகவான் வேறு நல்லா லாபத்தில் உட்காந்துருக்கான். குருவுடைய ஆதி பீடம்னு வேறு. அந்த பீடம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மன வலிமை. ஒருத்தர் வந்து மன வலிமை இருந்தால் வரும், எந்த ஒரு காரியத்தையும் அவள் சித்தி பண்ணிவிடுவா. அதாவது சில பேருக்கு உடல் உபாதைகள் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கவலைப்படாதீங்க. உடல் உபாதைகள், சோர்வு எல்லாத்தையும் விரட்டக்கூடியது நம்மளுடைய தைரியஸ்தானம். அந்த தைரியஸ்தானமும் சுகஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் நல்ல ஸ்திரமாக இருந்து பூரண மங்கினி யோகத்தில் இந்த வாரம் நல்ல பிரமாதமாக இருக்கிறது. கவலைப்படாதீங்க. 100%க்கு 90% உங்களுக்கு நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிம்மராசி அன்பர்களே, இந்த வார துவக்கமே ரொம்ப நன்னா இருக்குது. மகாசக்தி யோகத்தில் வாரம் துவங்கி இருக்கிறது. குருவுடைய அம்சமும் நன்னா இருக்குது, சூரியனுடைய அம்சமும் நன்னா இருக்குது, சந்திரனுடைய சக்தி பலமும் நன்னா இருக்குது, சுழற்சியும் நன்னா இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் வாரம் கடைசி வரையிலும் நன்னாவே போகும். இடையில புதன்கிழமை மட்டும் நீங்கள் சன்னதியை சேவிங்கோ. நல்ல பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போங்கோ, அல்லது புண்ணிய தீர்த்தம் ஆடிட்டு வாங்கோ. நம்மளுடைய போன ஜென்மாவுடைய தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து பழகுங்கோ. மகாசக்தி யோகத்தில் பூரணமான செல்வம் நமக்கு வீடு வந்து சேரும். 100%க்கு 85% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1. ஓம் நமோ நாராயணாய். கன்னியாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே நன்னா இருக்கு. ஸ்தூல சூட்சம யோகத்தோட வாரம் துவங்கிறது. ரோஹிணி நட்சத்திரத்தில் வாரம் ஆரம்பிக்கிறது. கவலையப்பட வேண்டாம். தசமி திதி நமக்கு பக்கபலமாக இருக்கும். வாரத்தில் 2 நாள் சற்று பின்னடைவு. எந்த ஒரு காரியமும் கொஞ்சம் அப்படி நிறுத்தி நிதானமாக செய்யுங்கோ. மற்ற நாள் பூராமே 5 நாளுமே உங்களுக்கு நல்ல அற்புதமாக இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறையும். வரன்லாம் வீடு தேடி வரும். ஆபரணங்கள்லாம் பெண்களுக்கு வீடு தேடி வரும். கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் பொன் பொருள் சேர்க்கை சேரக்கூடிய வாரம் இது. சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பா. அடுத்த நேரம் போஜனத்துக்கு கூட சில பேர் கஷ்டப்படுவா. அவளுக்கெல்லாம் எல்லாமே இறைவன் கொடுப்பார். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சூட்சம ஞானமும் இவாளுக்கு கிடைச்சிடும். கவலைப்பட வேண்டாம். ஜென்மத்திலேருந்து பகவான் விலகிட்டார். யார்? சனி பகவான் விலகி இருக்கார். இதுவே நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ். கவலைப்படாதீங்க. பகவான் 2ல் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் கூட, வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்தால் கூட நமக்கு எந்த விதமான பாதகமும் கிடையாது. சனி பகவான் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் நிதானமாக பேசணும். அது தவிர வேற ஒன்று. பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கா. எந்த ஒரு காரியமும் சித்தியாகும் உங்களுக்கு. கவலையப்படாதீங்க. 100%க்கு
90% ஏற்றமான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 6. ஓம் நமோ நாராயணாய. துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்கிறது. யோக நிலைகளும் சற்று தடுமாற்றமாக தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ரோகிணியுடைய நட்சத்திரத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. சந்திரனுடைய பலாபலம் சரியில்லாமல் இருக்கிறதுனால மனநிலையில் சற்று தடுமாற்றம் இருக்கும், பேச்சில் சற்று நிதானம் இருக்காது. அந்த நிதானத்தை நாம் தான் சரி பண்ணிக்கணும். அப்போது அந்த நிதானத்தை எப்படி சரி பண்ணிக்கிறது? யார் எதை பேசினாலும் மௌனமாக கேட்டுட்டே இருக்கணும். மௌனமே சிறந்த தியானம்னு சொல்லுவா பெரியவாள்லாம். ஆகையினால மௌனமாக இருந்தாலே காரிய சித்தி வந்துடும். குறிப்பாக பெண்கள் மற்றவா சொல்கிறத காதில் வாங்கிட்டு பேசுங்க. சில பேர் மற்றவா பேசுறதுக்கு முன்னாடியே படப்படன்னு பேசி அவாட்டையும் கெட்ட பேர் வாங்கிப்பா, தான் மனநிலையும் தெளிவில்லாமல் ஆக்கிப்பா. அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் நிதானித்து செய்யுங்கோ, சரியாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மூளைப்பகுதி சூடாகக்கூடாது. கபாலம் எப்போவுமே தெளிவாக இருக்கணும் அப்படின்பா. அப்போ தான் பஞ்சேந்திரியங்கள், நம்ம கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாமே நம்ம சொல் பேச்சு கேட்கும். ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்கோ, நிதானம் தன்னால் கிடைக்கும். நல்லா ஒரு நல்லெண்ணெயிட்டு விளக்கேற்றுங்கோ. ஒரு 12 பேருக்கு அன்னதானம் தாங்கோ அல்லது வஸ்திரதானம் தாங்கோ. வஸ்திரதானம் கொடுக்குறச்ச, புது துணி கொடுக்குறச்ச பகவான் நமக்கு நிறைய வஸ்திரங்களை மற்றவ மூலமாக அனுப்பி தருவார். கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 60% நன்மையே தரக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4. ஓம் நமோ நாராயணாய். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஆகர்ணச யோகம் ரொம்ப நன்னா இருக்குது. ஆகர்ணச யோகங்கிறது ரொம்ப பிரமாதம். ரொம்ப நாளைக்கு பிறகு, நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுக்கு இந்த யோகம் ஆரம்பிச்சிருக்கிறது. அதாவது இதை ஒரு வகையில் பார்க்குறச்ச என்னென்னா, பொன் பொருள் ஆபரணங்கள்லாம் தன்னால் வீடு வந்து சேரும். கவலைப்பட வேண்டாம். கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் எல்லாமே கிடைச்சிரும். மனசில் தெளிவு கிடைக்கும். சரீர உபாதைகள் நீங்கணும். செவ்வாய் பலம் நல்லா இருக்குது. செவ்வாயோட ஆதிக்கமும் நல்லா இருக்குது. பலத்துக்கு பொருள் வேறு, ஆதிக்கத்துக்கு பொருள் வேறு, சாரத்துக்கு பொருள் வேறு. இப்படி இந்த செவ்வாயோடைய அம்சத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தாக்கா ரொம்ப கரெக்டாக இருக்கிறது. வீடு மனைகள்லாம் வாங்கிடலாம். பூமி யோகம் வேணும். எப்போவுமே செவ்வாய் நீச்சமாகி குரு பார்த்துட்டானாலே அவளுக்கு வீடு வாகனங்கள்லாம், சொந்த வீடு, பூமி எல்லாமே அவளுக்கு இருக்கும். அதே நேரத்தில் செவ்வாய் மகரத்தில் உச்சமாகி குரு பார்வை இருந்தாலும் அதிலும் சற்று நிதானமாக நாம் பொருள் சேர்க்க வேண்டும், பூமியை சேர்க்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு எல்லாமே சுபிட்சமாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 100%க்கு 85% உங்களுக்கு அற்புதமான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 3. ஓம் நமோ நாராயணாய். தனுசு ராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு விதான யோகத்தில் வாரம் ஆரம்பிக்கிறது. சூரியனுடைய பலம் ரொம்ப நன்னா இருக்கிறது. அப்போ குழந்தைகள்லாம் நல்லா கல்வியில் நல்ல ஞானத்தோடு படிப்பா. கல்வி படிக்கணும், ஆனால் அதே நேரத்தில் அதில் ஞானமும் இருக்கணும். அந்த ஞானம் இருக்கிறச்ச தான், அந்த ஊன்றி படிக்கிறச்ச தான் நிதானம் வரும். நிதானம் நம்மளுடைய மூளையில் போய் சேர்ந்து, ஆத்மாவோட சேர்ந்து அடுத்த ஜென்மாவுக்கும் அந்த கல்வி ஞானம் நமக்கு கிடைக்கும். அந்த கல்வியோட ஞானம் சேர்ந்து குழந்தைங்க இந்த வாரம் நல்லா சௌக்கியமாக படிப்பா. குழந்தைகள்லாம் பார்த்தா நிதானமாக இருப்பாள். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று சங்கடத்தை கொடுப்பார். என்ன குரு பகவான் என்ன சங்கடத்தை கொடுப்பா? வாங்கின இடத்துல கொடுக்க முடியாது, கேட்ட இடத்துல கிடைக்காது. சில இந்த உபாதைகள்லாம் வரும். யாருக்காவது ஜாமீன் போட்டால் அவள் ஏமாற்றிட்டு போயிருப்பா. அதை கூட நம்ம அனுபவமாக தான் எடுத்துக்கணுமே தவிர, அதை பற்றி நம்ம அவளை நம்ம திட்டப்படாது, ஏமாற்றிட்டு போனவளை சபிக்கப்படாது. எல்லாம் பகவான் பார்த்துட்டு இருக்கா. அதுவே நமக்கு ஒரு நாள் திருப்பி கிடைக்குங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம் இருக்கிறச்ச எல்லாமே நமக்கு திரும்பி வரும். கவலையப்படாதீங்க. குறிப்பாக பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் எல்லாமே வந்து சேரும். கவலைப்பட வேண்டாம். உணவு வகையில் பார்த்தாக்கா கொஞ்சம் நிதானம் வேணும். இந்த வாரத்தை பொறுத்த அளவுக்கு ஏற்றமான வாரம் இது. 100%க்கு 85% நன்மையே நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5. ஓம் நமோ நாராயணாய். இந்த வாரம் துவக்கமே நன்னா இருக்கு. சகட கீர்த்தி யோகம் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு வாரம் துவங்கி இருக்கிறது. கவலையே பட வேண்டாம். ரோஹிணி நட்சத்திரத்தில் வேறு வாரம் துவங்கி இருக்கிறது. சந்திரபலம், சந்திர ஆதிக்கம் ரொம்ப நன்னா இருக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறையும். மனசில் நிதானம் கிடைக்கும். இந்த நிதானம் வர்றதே பெரிய பாக்கியம்னு சொல்லுவாள். பாக்கியமான நிலையில் நிதானத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டால் பாக்கியத்துக்குள்ளே 9 நன்மைகள் ஒளிஞ்சுன்னு இருக்கிறது. சனியுடைய பலம் நன்னா இருக்கிறது. அதாவது 10ல் ஒரு பாவி வேணும்பா. அது கரெக்டாக உங்களுக்கு அந்த துலாத்தில் பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் கூட உங்களுக்கு நிதானமான நிலைகள், நன்ன ஒரு தீர்க்கத்தை கொடுக்கக்கூடிய வாரம் இது. ஒருத்தட்ட அப்படியே உட்கார்ந்தபடி பார்க்குறச்சே அவள் நமக்கு பலனை தந்துடுவா. அந்த அளவுக்கு ஏற்றமிக்க வாரம் இது. குரு பகவானும் பஞ்சமத்தில் இருக்கா. ஏன்னா குருவோட ஆதிக்கம் சற்று குறைஞ்சிருக்கிறதுனால
ஆற்றுல பார்த்தாக்கா அப்படியே லேசாக சின்ன விஷயங்கள்லாம் பெருசாகிடும். அப்போ நம்ம வந்து நிதானமாக இருக்கிறச்ச ரொம்ப நல்லாயிருக்கும். காத்தால சட்டுன்னு தூங்கி எழணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏதாவது அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போய் பிரகாரத்தை சுற்றி வரணும். அப்போ நம்ம வந்து சரீர பலம் கிடைக்கும். துளசி விருந்தாவனத்தை சுற்றி வரணும். ஆற்றுல ஒரு துளசி செடியை வளர்க்கலாம், அல்லது சன்னதியில் எங்கேயாவது துளசி இருந்ததுன்னா அந்த துளசியை போய் நம்ம சுற்றி வர்றச்ச அந்த சுகந்தம் நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் மணமாகாத ஆண் பெண்ணும் அவள் போய் வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் சுற்றணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவா வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் அவசியம் சுற்றி வரணும். அப்போ என்ன ஆகுனா அந்த உயிரணுக்கள் அந்த காற்று மூலமாக நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே வந்து சேர்ந்துடும். கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் அவசியம் நீங்கள் எல்லாம் செய்யணும். செய்கிறச்ச உங்களுக்கு எல்லா பலத்தையும் பகவான் தந்துடுவார். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றமிக்க வாரம் இது. 100%க்கு 90% நன்மையே நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 7. ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கும்பராசி அன்பர்களே, இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கு. கீர்த்தி யோகத்தில் இருக்கிறது, புவன கீர்த்தி யோகத்தில் வாரம் துவங்கிறது. ஏற்றத்தாழ்வுகள்லாம் குறைஞ்சு, அதாவது தாழ்வுலாம் குறைஞ்சு போயிடும். ஏற்றமிக்க வாரம் இது. குறிப்பாக பெண்களுக்கு உகந்த வாரம்னு சொல்லலாம். உடல் உபாதைகள்லாம் நீங்கி போயிடும், கவலைப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாயோட பலமும் நன்னா இருக்குது, சந்திரனுடைய பலமும் நன்னா இருக்குது, சூரியனுடைய பலமும் நன்னா இருக்குது. அந்த சக்தி தான் வேணும் நம்ம சரீரத்துக்கு. அந்த கதிர்வீச்சுகள் பார்த்தீங்கன்னாக்கா, சூரியனுடைய கதிர்வீச்சு வந்து அதான் அந்த சுழற்சியில் வந்து அந்த பலனை கொடுத்துட்றான். ஒவ்வொரு வாரமும் நாம் வந்து அந்த சந்திரனுடைய சுழற்சியை வச்சு தான் வாரத்துடைய பலனை நாம் நிர்ணயம் பண்ணுறோம். கவலையே பட வேண்டாம். ஏற்றமான வாரம் இது. குழந்தைகளுக்கு நல்ல சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய வாரம் இது. பெண்களுக்கும் சௌக்கியத்தை தரக்கூடிய வாரம் இது. வேலை பார்க்குற இடத்துலலாம் நல்ல மரியாதை கிடைக்கும். சில பேர் ப்ரொமோஷன் ஆகாமல் தவிச்சுட்டு நிற்பான். சட்டுன்னு பார்த்தா அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்துருச்சு அப்படின்னா சில பேர் இடத்தையும் மாற்றி விட்ருவான். ப்ரொமோஷன் வந்தது ஏன்டா இந்த ப்ரொமோஷன் வந்ததுன்னு சொல்லி மனசு அப்படியே தவிப்பாக இருக்கிறவாளும் இருப்பான். ஆனால் அந்த ப்ரொமோஷன் வந்து வெளியூர் போனாலும் கூட அது உங்களுக்கு நன்மையே நடக்குமே தவிர கெடுதல் வராது. கவலைப்படாதீங்க. 100%க்கு 90% உங்களுக்கு ஏற்றமான வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 8. ஓம் நமோ நாராயணாய். இந்த வாரம் துவக்கமே ரொம்ப நன்னா இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, பால யோகத்தில், அம்ச யோகத்தில், அச்சுத யோகத்தில் வாரம் துவங்கியிருக்கிறது. ரோகிணி நட்சத்திரம், அதாவது ரிஷபராசி வந்து குரு பகவானுக்கு ஆகாத ராசின்னு சொன்னாலும் கூட சில நேரங்களில் வந்து ஆகாதவளாலேயே நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும். அதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாள். ஒரு கிரகம் வந்து கெட்டு போயிடுத்துனா அதனால நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ஒருத்தருடைய மறைவில் ஒருவருக்கு நன்மை அப்படின்னு சொல்லுவாள். அந்த மறைவுனா என்ன அப்படின்னா, கிரகங்கள் மறைஞ்சு இருக்கிறது, அதே நேரத்தில் சில பேர் சிலரை கண்டுக்காமல் இருக்கிறது, மறைஞ்சு இருக்கிறது. அப்போ அந்த மறைஞ்சு அவளுக்கு பலனை தந்துடுவா. சில பேர் பார்த்தாக்கா அவளை அறியாமலே அவளுக்கு கெடுதல் செய்கிற மாதிரி செஞ்சு அவளுக்கு ஒரு பலனை தந்துடுவா. இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய ஒன்று. இதுக்கு கிரகமும் நம்மளுடைய பூர்வ ஜென்மத்துடைய விதியும் போன ஜென்மாவுடைய பாவங்களும் அதுக்கு காரணமாக அமையிறது. நம்ம தெரிஞ்சு பாவத்தை பண்ணவே கூடாது, எல்லாருக்கும் நன்மையே நினைக்கணும். அந்த நன்மையை நினைக்கிறச்ச நமக்கு நல்லதே நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு புத்திர யோகமும் நமக்கு கிடைக்கிறது. அதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய சன்னதிக்கு போய் பகவானை நன்னா பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஒவ்வொரு வருடமும் தவறாமல் சப்த புண்ணிய நதிகளுக்கு போய் ஸ்தானம் பண்ணுங்கோ. உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் பகவான் தந்துடுவா, அவ பாக்கியத்தை நீக்கிடுவா. கவலைப்பட வேண்டாம். ஏற்றமான வாரம் இது. 100%க்கு 85% உங்களுக்கு நன்மையை நடக்கக்கூடிய வாரம் இது. உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 2. ஓம் நமோ நாராயணாய. மீண்டும் நாம் அடுத்த வாரம் நல்ல பல கருத்துக்களோடு, நல்ல பல விஷயங்களோடு, நல்ல பல அறிவுரைகளோடு உங்களை சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய.